எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹாஸ்டர் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா வந்து எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவங்க பழக்கம் எனக்கு ஒரு. அப்போது இப்போ சொன்ன மாதிரி கடாயன் கருணை படம் வந்து சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு தான் கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நாம் கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா சரி நம்ம காமெடினா போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு, ஆனால் நல்ல கதை அப்படின்னு. அதில் ஒரு கேரக்டர் சொன்னாப்புல, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட்மெண்ட்டில். அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையா என்னை வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமூட்டை டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் பாபு அப்படின்னாப்புல. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க, நிறைய நான் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டு இருக்கான். நான் சும்மா ஜென்ரலாக பேசிடுவேன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லாம் கீழே வந்துட்டான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, லைவ் வந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லாரும் கீழே மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எடுத்துன்னே இருப்போம், கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் ஆனால் இன்னொரு கதை இருக்குண்ணே அப்படின்னு, என்னப்பா அப்படின்னு, இதே முடியல போகணும் அப்படின்னு, கேளு அப்படின்னு அந்த 17 நிமிஷம் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு. அப்படி நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது, சீக்கிரம் அதையும் சந்திச்சிடலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் யாழோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்னைக்கு அவர் சொன்னது உண்மைதான், ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணனா பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கையா அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதுல பேர் நான் சொல்லாதீங்க, யார் பாரு நண்பா, நீயா ஒன்றும் சொல்லக்கூடாது இல்லை எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்து ராம்பாலா சார் கிட்ட லொல்லு சாப்பாலேருந்து, அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் வந்து ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார், கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட, ஆமாம் சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால இஎம்ஐ கட்டவே முடியாது சார், கூறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க, இன்னைக்கு யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார், எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதிகம் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க சார், ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி. அதுக்குள்ள யாரும் சொல்கிறாங்க, அது எப்படி இது பண்ணுறாங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்க. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன், பேச அந்த பாப்பா எழுதிட்டுருக்கு. எனக்கு எதுவும் சுரேஷ் சங்கையா ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அது. அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இதுவானாப்புல. நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃப் நேரில். அது உங்கள் முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். To all the press media, to everyone, to distinguished
சீஃப் கெஸ்ட் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் வணக்கம். கிணத்த காணும் எனக்கு ஒரு மெமரபிளான ஃபிலிம். நிறையா காரணங்கள் இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2023 தானே சார். அப்போ வந்து இந்த படம் வந்து இப்போ இந்த பூஜைக்கு நான் போயிருந்தேன். நான் கதை கேட்கல, எதுவுமே கேட்கல இந்த படத்துக்கு. பட் 2 பேர், ஒன்று ரமேஷ் பாபு சார், இன்னொன்று சுரேஷ் அங்கையா சார், அவருடைய ஜென்யூனிட்டிக்காக எனக்கு பார்க்கும்போதே சரி இந்த படம் நம்ம பண்ணலாம், ஏதோ ஒரு கட் இன்ஸ்டிங்க்டில் தான் அந்த படம் நான் ஓகே பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி ஃப்ரம் 2024. டெஃபினெட்லி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, எனக்கு ரொம்ப மிகவும் நெருங்கிய நண்பர் சுரேஷ் அங்கையா சார். ஏன்னால் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஃபோன்லேயே தான் அப்பப்போ பேசுவார். இதுதான் விஷயம், இதுதான் வந்து படத்தோடைய ரீரெக்கார்டிங் சூழல் எல்லாமே சொல்லுவார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து ஆர்ஆர் டைம் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய வீட்டுக்கு வருவார் ஒரு அசிஸ்டண்ட்டோட. அந்த நாட்கள், அவருடைய பழகிய நாட்கள் வந்து நாங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ், வி காட் ரியலி க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் இந்த டைமில் நம்மளோடய இல்லை, பட் டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு அப்போ நான் கொஞ்சம் நிறையா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்போ அவர் தவறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு கால் பண்ணார். ஆக்சுவலி, நிவாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணார். சார் இல்லை சார், நான் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். நிவாஸ் எல்லாத்தையும் போட்டு என் கூட ஒரு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு. சார் என்னால் வரவே முடியாது சார், இப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. இல்லை நிவாஸ், நீங்கள் வரலன்னா நான் உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னடா எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நைட்டோட நைட்டு அன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு அவர் என்னை வந்து திருச்சி பக்கத்தில் 2-3 கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸாக தூங்கலை அந்த டைமில். லைக் அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், நிறையா ஒர்க் டெட்லைன்ஸ் மீட் பண்ணும்போது அப்போ சடனாக ஒரு இடத்துல வந்து ஒரு கோயிலை நிறுத்தினார். ஆக்சுவலி, நிவாஸ் இந்த முருகர் கோயில் நிறுத்துங்க, இங்கே சாப்பிடலாம் அப்படின்னாரு. என்னடா நிறுத்த சொல்கிறான்னு சொன்னாங்க. அப்படியே நான் போய் அந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி இருந்தது. அங்கே நான் படுத்த அன்னைக்கு ஒரு 3 hours தூங்கினேன். ஆக்சுவலி அவர் வந்து எதுவுமே என்னை எழுப்பாமல் என் பக்கத்துலேயே என்னை கூட பார்த்துட்டு அப்புறம் அவர் வீட்டில் கொண்டு போய் நான் விட்டது தான் அன்றைக்கி நான் அவரை கடைசியாக பார்த்த ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. இது வந்து சயின்டிஃபிக்காவோ என்ன அதை பற்றி எப்படின்னு சொல்ல, என்னுடைய ஒரு பிலீஃபில் அவருடைய அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த லாஸ்ட் மொமெண்ட் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவருடைய இறப்புக்கும் என்னால் வர முடியும், அப்போ நான் பாம்பேயில் இருந்தேன். பட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் இப்போது நிறையா ஃபோக் ஃபிலிம்ஸ், லைக் வில்லேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பேஸாக இருந்தது வந்து இவருடைய ஒர்க் பண்ணது தான். ஆக்சுவலி கிணத்த காணும் தான். ஸோ அவருடைய ரைட்டிங், அவருடைய ஜென்யூனிட்டி, அவர் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து எனக்கு அடுத்த விஷயங்களுக்கு வந்து அடித்தளமாக இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ சுரேஷ் சார் இங்கே தான் இருப்பார். ஸோ ஐ ரியலி விஷ் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் இந்த படம் வந்து நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வரும் நான் நம்புகிறேன். ஸோ டு த கேஸ்ட், யோகி பாபு சார், குட் டு நோ யூ சார், உங்களை வந்து நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அண்ட் ரேச்சல் மேம், லவ்லின், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். டு த டிஓபி, டு மை லிரிசிஸ்ட், இந்த படத்தில் 3 லிரிசிஸ்ட் ஆக்சுவலி. முதல்ல வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் மோகன்ராஜன் சார், அவர் ரொம்ப வருஷமாக நான் அவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் சார். ஏன்னா என்னுடைய பாதி படங்கள் நிறையா கேட்ட பாடல்கள் அவருடைய, எனக்கும் அவருக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் எனக்கு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் நியூ லிரிசிஸ்ட் இந்த படத்துக்கு. ஸோ பரதநாட்டியமில் எழுதிட்டு இருந்த கலைமாமணி மதுரையார் முரளிதரன் ஒருத்தர் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எனக்கு திரைக்கு கொண்டு வரணுன்றது ஆசை. இந்த படத்தில் ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு, நீங்கள் கேட்ட பாடல். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஜெகன் கவிராஜ் சார், அவர் ஆக்சுவலி ஒரு ஆக்டர். அவர் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு படத்தில் பாட்டு இருந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஒரு நல்ல ஒரு இலக்கியம், ஒரு நல்ல ஒரு ரசனை, நல்ல ஒரு சவுண்டிங் சென்ஸ் இருக்குது. அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் தாய்க்கிழவி, இந்த மாதிரி நிறையா படங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்றதை நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ டு த லிரிசிஸ்ட் அண்ட் டு ஆல் த மியூசிஷியன்ஸ். அஸ் அ டைரக்டரோட ஒய்ஃப் ஸ்டேஜுக்கு வரும்போதே அந்த குட்டி பாப்பா கீழேருந்து கண் கலங்கி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. உங்கள் அம்மா அழுகிறதும் நிச்சயமாக அவருடைய இந்த கனவுக்கு உயிர் கொடுத்த இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் இந்த திரைப்படத்தை மக்களோட கூட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள்.
மிக சிறப்பான முதல் திரைப்படத்திலேயே கிடாரியின் கருணை மனு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியலை சொன்ன இயக்குனர். இந்த திரைப்படம் கதை தெரியலனாலும் இந்த திரைப்படத்துடைய ஒப்பனை எல்லாரும் சொல்லும்போது நிச்சயமா இந்த திரைப்படமும் ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை தெளிவாக சொல்லியிருப்பா நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் திரைப்படம். நான் ட்ரீம் வாரியர்ஸ் பிரபுவாக இருக்கட்டும், பிரகாஷாக இருக்கட்டும், நான் மகானில் நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கோ ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து பிரபு பிரகாஷ் 2 பேரும் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்து அமல்ராஜ் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த திரைப்படத்தில் ஒரு கோ ப்ரொடியூசராக ஒரு லைன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். பிரபு, பிரகாஷ், பாபு சார் 3 பேர் டீம் அப்ளிகேஷன். நிச்சயமாக அமல்ராஜுக்கு ஒரு படம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு தான் வர சொன்னேன். அப்படி சொல்லி பேப்பர் எழுதி கொடுத்தாங்க. இல்லைங்க, அப்படிலாம் மேடையெல்லாம் பேசணுங்க, அப்போ தானுங்க ஏதாவது நடக்கும். ஸோ அண்ணன் அதுக்கு தான் பழனியப்பன் அதுக்கு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திரைப்படம் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேருங்க. இந்த திரைப்படத்துடைய ஹீரோ யோகி பாபு என்னன்னா, ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஹீரோ, அதுவும் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணால் அது பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா யோகி பாபு தான். அது வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ யோகி பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த திரைப்படத்தில் வந்து நிவாஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா அவருடைய ரீரெக்கார்டிங்க்கு பெரிய ஃபேன் நான். இந்த திரைப்படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காருங்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன திரைப்படம் பெரிய திரைப்படம்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லா திரைப்படங்களையும் ஒரே மாதிரி கையாளுறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் லவ்லி நிறைய டைம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி மிஸ் ஆகிட்டே இருக்குது. லவ்லி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ்லி வந்து எல்லாம் இருக்குது, வீட்டில் எல்லாம் இருக்குது. பணமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. சினிமாங்கிற ஒரே ஒரு பேஷனுக்காக மட்டுமே சினிமாவில் வந்து அப்படி ஒரு கிராமத்து பொண்ணாக மூஞ்சியில் வந்து கருப்பெல்லாம் பூசிக்கிட்டு முழுக்க முழுக்க பேஷன் தான். ஸோ லவ்லிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தை இந்த வெற்றியின் மூலமாக ஒரு சின்ன ஆறுதல் இயக்குனருடைய குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஆக்சுவலாக நேற்று தாய் கிழவி படம் பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேடை முழுக்க அவ்வளோ ஒரு அந்த தேட்டர் முழுக்க பார்க்குறப்ப அவ்வளோ பெண்கள் மொத்தமாக திரண்டு வந்து ஒரு திரையரங்கத்தில் வந்து ஒரு திரைப்படங்களை கொண்டாடுறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை மீடியா வந்தாலும் திரைப்படம்ங்கிற திரையரங்கம்ங்கிற ஒரு அமைப்பு யாராலும் அழிச்சிட முடியாது அப்படின்னு ரொம்ப அந்த திரையரங்கத்தை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டிவியோ ஒரு மீடியாவோ மொபைல்லையோ ஒரு படம் பார்க்குறதுங்கிறது ஒரு தனி மனிதன் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ ஒரு திரையரங்கங்கிறது மொத்த கூட்டமும் கூடி ஒரு கழிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்ப நேற்று பார்க்குறப்ப அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு தொடர்ச்சியாக கிணத்தை காணும் ஆடியோ ரிலீஸ் அது பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. கிணத்தை காணுங்கிறது எப்படி ஒரு காமெடியாக ஆரம்பிச்சு அது வந்து ஒரு அரசியலினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. கிணத்தை காண மட்டும் இல்லை, நதியை காணோம், ஆற்றை காணோம், ஏரியை காணோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ காணோம். ஸோ அதை ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி சுரேஷ் சங்கையா அவங்களுடைய கிடாயின் கருணை மனு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த டைட்டில் பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. தயாரிப்பாளர் சொன்னாங்க, நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடணும், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஓட்டு வீடு, அங்கே ஊரில் தண்ணியே இல்லாத ஒரு கிராமத்தை தேடணும், கடைசியில் பார்த்தா அந்த ஊருக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு. இதுதான் நான் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகம் இந்தியா முழுக்க நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். வேற எல்லா மாநிலங்களும் எவ்வளோ வறட்சியினுடைய கோர பிடியில சுற்றி இருக்கிறது என்று இந்தியா முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ தமிழகத்தை நம்ம பார்க்குறப்ப சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் ஒரு ரோடுகளும் அப்படி ஒரு மலர்ச்சியான ஒரு
ஒரு வாழ்க்கை கிராமத்துக்குள்ள இருந்திருக்கு, இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றப்பவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. தொடர் உரையாடல்கள் மூலியமாக ஒரு கிராமத்துக்கு தண்ணி வர்றதை வந்து ஒரு அரசியலா நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கோம், தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல தெரிஞ்சு. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எப்படி வந்து யோகி பாபா அவர்களுக்கு ஒரு மண்டேலா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமா இருந்துச்சோ, அது மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு தோணுது. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கப்பவே அவங்க மறைஞ்சிடுறது அப்படின்னு ஒரு காமெடியா அப்படி ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எவ்வளோ பெரிய துயரம் அப்படின்னு நான் இந்த மேடையில் அவங்க குடும்பம் இந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப அவ்வளோ துயரமும் வலியோடு இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு இயக்குனரும் தன்னுடைய படைப்பை தான் முன்னிறுத்துவான், தன்னை முன்னிறுத்த மாட்டான் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். ஸோ அப்படி வந்து சுரேஷ் சங்கையா அவர்கள் ஒரு கிணத்தை காணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம முன்னாடி மொத்தமாக வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா. ரொம்ப நன்றி நண்பா. எனக்கு வந்து நிவாஸ் கே பிரசன்னோட இது ஒரு 6வது படமா 7வது படமான்னு தெரியல. நிறைய அவரோட நான் பாடல் பணிபுரிஞ்சதில் ரொம்ப ஹாப்பி. சாரி. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட கிளாஸ்மேட்டு வந்து ஜெகன் லைலாவில் வந்து மீடியா ஆர்ட்ஸ் நாங்கள் பண்ணோம். நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு பக்கத்தில் கவிதா பாரி தான் சொன்னார், இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஜெகன். இந்த படத்தில் நானும் வந்து ஒரு பாடலாசிரியர், அதுவும் எனக்கு தெரியாமல் நீ வந்து ஒரு ப்ரொடியூசர்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அது என் கிளாஸ்மேட்டுக்கும் போது ரொம்ப ஹாப்பி. யோகி பாபு சார், நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஹிட் படமாக அமைஞ்சது. இந்த படமும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நம்பிக்கை இருக்குது எனக்கு. நீங்கள் சின்ன சின்ன படங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய நம்பிக்கை. லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன என்னோட வித் லவ் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படமும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேரில் அவரை பார்க்கல, ஃபோனில் தான் வந்து சுச்சுவேஷன் சொன்னார். லிரிக்ஸ் எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக சார், உங்களை நான் நேரில் மீட் பண்ணனாலும் உங்களுடைய படத்தோட வெற்றி வந்து கண்டிப்பாக நேரில் நாங்கள் பார்ப்போம். இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நெல்சன் சார் சொன்னதை வந்து நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஏன்னா அந்த இயக்குனர் இல்லாத இடத்த எல்லாருமே எடுத்து செஞ்சு, டிஓபிலேருந்து எடிட்டர்லேருந்து டைரக்ஷன் டீம்லேருந்து தம்பி அமல் வரைக்கும் எல்லாருமே எடுத்து செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். முக்கியமாக ஒரு நல்ல படம் பண்ணிட்டா அந்த கலைஞன் மறைஞ்சா கூட இந்த டேட்டா இருக்கிற வரைக்கும், சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த படம் இருக்கும். அந்த வரிசையில் நிச்சயமாக கிணத்துக்கான இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து பாபா நான் பயங்கர உஷாரான ஆள், அமைதியாக இருப்பார், நான் பயங்கர உஷாரான ஆள். அவர் பலகாதாசன் டேட்டரே இருக்காது, அவ்வளோ பேரோட சிட்டிங் போடுவார். ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் இறங்குறப்போ ஒரு கரெக்டான கதையை சூஸ் பண்ணியிருக்காருன்னா அப்போ வந்து அந்த கதையோட வேல்யூ தான் அது. ஸோ கிணத்துக்கானம் வந்து நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும். கிடாயும் கருணை மனுவை விட அது சிறந்த படமாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். அப்புறம் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து திறமைசாலிங்க. என் வீட்டு குழந்தை தான் அது, ரோஸ்லின். ஸோ சாய்ராம் வந்து எல்லாருமே திறமைசாலி. சொல்ல வேணா, நான் வந்து சாய்ராமோட பரம ரசிகன் நான். அது நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். அவர் வந்து எல்லாரும் காமெடினா பிடிக்குமா, என்ன எப்படி எவ்வளோ தூரம் காமெடியாக பிடிக்குமோ அதை விட அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண்டேலா மாலி இந்த படமும் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக அமையணும் அவருக்கு. வாழ்த்துக்கள். பிரசன்னா சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெலோடி சாங், பார்த்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த திரைப்படம் யோகி சாரம். நான் வந்து எப்படி சொல்வேன்னா, நான் சாய்ராம்னு அவரை கூப்பிடுவேன். ஏன் கூப்பிடுவேன்னா, நான் வந்து தெய்வத்தை வந்து நேராக பார்க்க முடியாது, மனிதர் உருவத்தை பார்ப்பேன். அந்த மாதிரி அவர் வந்து நல்ல ஆக்டர் மட்டும் இல்லை, வெரி குட் ஹியூமன் பீயிங். உதவுறதில்ல இந்த படத்துக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. அதாவது பணம் கொடுக்குற ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிப்பாரு, பணம் இல்லாத கம்மியாக கொடுக்குற ப்ரொடியூசர்ட்டையும் அதே ஹானஸ்டாக ஒபே பண்ணி அதே ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அப்படி நான் நிறைய இடத்துல அவரை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய உதவி வாங்கியிருக்கேன். நான் ஒரு படத்துக்கு போய் கேட்டப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டார் என்கிட்ட. அவர் சம்பளம் கேட்கல, எவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு அமௌண்ட், அதுலேருந்து 2 லட்ச ரூபாய் கம்மியாக வாங்கிட்டாரு. ஸோ அப்படி ஒரு பெரிய மனிதநேயம் உள்ள மனிதர். அதுக்காக தான் நான் அவரை சாய்ராம்னு கூப்பிடுவேன். ஏன்னா நான் அப்படிதான் பார்க்குறேன் மனிதர்களை. நன்றி நன்றி நன்றி. திரைப்படம் மாபெரும் வெற்றி. வாழ்த்துக்கள். லவ் யூ.